ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. திங்ஸ்லாம் வந்துருச்சு. அதை தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வயருக்குள்ளே கூடைக்கு பின்னுற வயர்லாம் எடுத்து எல்லாம் தனித்தனியாக கலர் பிரித்து அதெல்லாம் அடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டு நம்ம சின்ன வயசுலலாம் அதை தேடி தேடி போய் வாங்குவோம். சீட்டெலாம் சுரண்டி ரூபாய்க்கு குடம் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் வாங்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக வந்துருச்சு. இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் விளையாண்டதான் ஞாபகம் வருது. அதையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு 2 பீஸாக கட்டி தொங்க விட்டாச்சு. இந்த பொம்மை குட்டியை பாருங்களேன், எல்லாத்துக்கும் சடப்பின்னி மட்டும் போட்டிருக்காங்க. இதோட பாவம், இதோட ரப்பர் பேண்ட் என்கிட்ட அவுந்து விழுந்துருச்சு. அது பாருங்கள், அது ஒரு ஹேர் ஸ்டைலாக செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு நிறையா திங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இடமாற்றி வச்சுட்டு டாய்ஸில் அடிக்கிட்டு மிச்சம் அட்டைப்பெட்டியெல்லாம் கொண்டு போய் வெளியில் போட்டாச்சு. இன்றைக்கி ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. போகும்போதே க்யூபெல்லாம் காலில் அங்கிட்டு இங்கிட்டு தட்டுப்பட்டு விழுந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. ரொம்ப நாளாக கஸ்டமர் குரோசா வயர் வாங்கிட்டு வாங்க, குரோசா வயர் வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி தான் ஒரு வழியாக நாங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கலர் வரைய தனித்தனியாக பிரித்து அடுக்கி வச்சாச்சு. நான் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு எருமை மாடி என்னை வேலை செய்ய விடாமல் பாருங்கள் என்ன பாடுபடுத்துதுன்னா, நீங்களே இதை பாருங்கள். ஒரே செம்ம ஜாலியாக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.